மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்க பியூட்டி என்ன தெரியுமா? நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எந்த ஒரு நாலேட்ஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனின்னு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தேர் ஆர் லாட் ஆஃப் கம்பெனிஸ் நெறைய செக்டார் வைஸ் இருக்குது. ஸோ, அப்படிப்பட்ட கம்பெனில எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபண்ட் மேனேஜர்ஸே பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ட நமக்கு இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ குடுப்பாங்க. இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்க பியூட்டி. அப்படிப்பட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ, அது வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடா உள்ளது. HDFC டிஃபென்ஸ் ஃபண்ட். இந்த ஃபண்ட் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல அப்படியே 3 மடங்கு ஆகியிருக்கு பணம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1,00,000 போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கரண்ட்ல 3,00,000. இதே நீங்க 10,00,000 போட்டிருந்தீங்கன்னா 30,00,000. இந்த மாரி 3 மடங்கு அது வந்து தன்னோட இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ், அதோட ஹிஸ்டரி எப்படியெல்லாம் இருக்கு, அதோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யாரு, அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கு, அதோட எக்ஸிட் லோட் எப்படி இருக்கு, என்ட்ரி எப்படி பண்ணணும் அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனல் இருக்க பிளேலிஸ்ட்ட செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ HDFC டிஃபென்ஸ் ஃபண்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு HDFC டிஃபென்ஸ் ஃபண்ட். ஸோ டிஃபென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஈக்விட்டி பேஸ்ட். ஈக்விட்டினா ஃபுல்லாகவே ஸ்டாக்ஸில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் தீமேட்டிக் அண்ட் தென் வெரி ஹை ரிஸ்க் அப்படின்றாங்க. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் 45% எவ்ரி இயர். அப்போது ஆப்வியஸாக ரிஸ்க் ஹையாக தான் இருக்கும். அண்ட் தீமேட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு தீம் பேஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இது வந்து டிஃபென்ஸ் பேஸ் பண்ணியிருக்க தீம். ஓகேவா? ஸோ டிஃபென்ஸில் என்னென்னலாம் அப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இந்தியாவோட பாதுகாப்புக்காக நிறைய இருக்கும்ல. ஒரு மிசைல் உருவாக்குறதா இருக்கட்டும், ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும், ஒரு ரேடார் சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ரொம்ப பேசிக் நீடுன்னு இருக்கும்ல. புரியுதா? பேசிக் நீட்ஸ் லைக் எனர்ஜி, பெட்ரோல், பாரத் அந்த மாதிரி நம்மளோட இந்தியாவில் சர்வைவ் ஆகிறதுக்கு நம்மளோட பாதுகாப்புக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்துலேயும் தான் இன்வெஸ்ட் பண்ணும் இது. ஸோ அதுதான் இது வந்து டிஃபென்ஸ் ஃபண்ட் டைரக்டர் தான் இருக்குது. இவங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 டேல 0.70% கீழே விழுந்திருக்கு. லாஸ்ட் 1 மந்தில் மட்டுமே 7.80%. லாஸ்ட் 6 மந்தில் பார்த்தீங்கன்னா 27.56%. லாஸ்ட் 1 இயரில் 15%. லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆக்சுவலி இந்த ஃபண்ட் வந்து ஆரம்பித்து 3 இயர்ஸ் தான் ஆகுது. ஓவரால்னு பார்த்தாலும் அதே 3 இயர்ஸில் தான் இருக்கும். ஜூன் 2023ல ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இந்த 3 இயர்ஸ்லேயே இது இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. சரியா? NAV ப்ரைஸ் அப்படின்னா என்னதுன்னா இதோட மொத்த ஸ்டாக் இருக்குல்ல, நிறைய டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் ஸ்டாக் பை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தோடையும் ஒரு யூனிட்டோட வேல்யூ அப்படின்றது தான். ஸோ 2023ல பார்த்தீங்கன்னா அதோட ஒரு யூனிட் வேல்யூ வந்து 10 ரூபான்னு வந்திருக்கு. இப்போ 2026ல அதோட ஒரு யூனிட் வேல்யூ 30 ரூபான்னு வந்திருக்கு. ஸோ எந்த பேங்க்கில் போட்டாலும் நமக்கு அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. இதோட மினிமம் சிப் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அண்ட் இவங்களோட ஃபண்ட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 9,722 ரூபா 724 கோடி. அண்ட் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா 0.87%. அதாவது நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல பணம், அதை ஒருத்தவங்க ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு ஒரு டீம் வந்து அதை கரெக்டான ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் மாதிரி கொடுக்குறது தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அதாவது 1,00,000 உங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா, 1,00,000 ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னா அதில் நீங்கள் 870 ரூபா அவங்களுக்கு இதுவாக கொடுக்கணும். அவங்களோட ஃபீஸாக இருக்குது. அதாவது 0.87% அப்படின்றத சொல்லலாம். அண்ட் இவங்க லாஸ்ட் 3 இயர்ஸில் தான் இவங்க மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரேட்டிங்ஸும் கொடுக்கல சோஃபார். ஸோ இது வந்து நமக்கு நல்ல ஒரு கால்குலேட்டர் மந்த்லி சிப். ஸோ ஐ திங்க் ஸோ இவங்களுக்கு லம்சம் அப்படின்றது கிடையாது. ஸோ லம்சம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் பக்கத்தில் ஒன்று இருந்திருக்கும். ஸோ சோஃபார் மந்த்லி சிப் மட்டும்தான். ஸோ லாஸ்ட் 3 மந்த் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் 1 இயர், லாஸ்ட் 6 மந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் 3 மந்தில் மட்டுமே நீங்கள் மாதம் 10,000 நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 30,000 நீங்கள் கட்டியிருப்பீங்களா? 30,000 கட்டியிருந்தா உங்களுக்கு 32,000. 3 மாதத்தில் 2,000 இன்ட்ரெஸ்ட் மட்டுமே.
ஸோ அதாவது 7.14%. 6 மந்த்ல எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 6,000 கிடைக்குது. அதே 1 வருஷத்துல எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 14,000 கிடைக்குது. கரெக்ட்டா? ஸோ இதுதான் இவங்களோட ரிட்டர்ன்ஸோட பியூட்டியே. இப்ப நீங்க இதில பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் 44.26% ஆனுவலைஸ்டு ரிட்டர்னா குடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, சேம் இதே ஃப்ளோலயே இன்னும் இந்த ஃபண்ட் வளரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, கண்டிப்பா நான் ஒரு 10 இயர்ஸ் இங்க பாருங்களேன், மாசம் மந்த்லி ஒரு 10,000 போடுறேன். 44.26% ஸோ இதே பெர்சன்டேஜ்ல நான் ஒரு 10 வருஷம் நான் உங்களுக்கு இதில இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நான் 10 வருஷத்துக்கு இதே மாரி குரோத்ல இருக்கணும். இதே ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன் வந்து 44% இருக்கணும். ஸோ அப்போ நான் வந்து 12,00,000 நான் இதுவரைக்கும் கட்டியிருப்பேன். எனக்கு வெறும் ஃபியூச்சர் வேல்யூ மட்டுமே வந்து டோட்டலா என்னோட ரிட்டர்ன்ஸ் மட்டுமே வந்து 2.02 crore. அதாவது டோட்டலா நான் இன்வெஸ்ட் பண்ணது அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, 2.14 crore மட்டுமே எனக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற பியூட்டி. ஸோ சேம் இதே டிஃபென்ஸ் செக்டார்ல இவங்க இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இத பார்த்தீங்கன்னா, இதுதான் இவங்களோட ஹோல்டிங்ஸ் எல்லாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இவங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பாரத் ஃபார்ஜ், அ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நான் சொன்ன மாரி இந்தியாவோட டிஃபென்ஸ் ரிலேட்டடா இருக்கிற எல்லா இதுக்கும் இவங்க எல்லா இதுலயும் இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆப்வியஸ்லி இந்த வார் டைம் அந்த மாரி டைம்லலாம் இது நல்லாவே பீக்ல போகும். பிகாஸ் சின்ஸ் இட் இஸ் டிஃபென்ஸ் ஸோ நெறைய சோல்ஜர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ நெறைய அவங்களுக்கு எக்யூப்மென்ட்ஸ் தேவைப்படும். ஏர்கிராஃப்ட் அது இதுன்னு நெறைய தேவைப்படும். ஸோ அப்ப அது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ டெப்ட்டா வந்து எதுவும் வச்சில்ல. இவங்க ஈக்விட்டில 98.25%ம் கேஷ் வந்து 1.75% வச்சிருக்காங்க. மார்க்கெட் கேப் அதாவது லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப்ன்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்ல பாதிக்கு மேல லார்ஜ் கேப் தான். அண்ட் ரொம்ப கம்மி பெர்சன்ட் அதாவது 4.92% மிட் கேப்பு. ஸ்மால் கேப் 37.32%. ஸோ ஸ்மால் கேப் அப்படின்றது ரொம்ப ரிஸ்க் தான். மிட் கேப் அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்க்கு. பட் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். லார்ஜ் கேப் நல்லா ஸ்டேபிள் ஆனது. ஈக்விட்டி வைஸ் எப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பாதிக்கு மேல பண்ணியிருக்காங்க. தென் கன்சியூமர் டைரக்டரியில வந்து 21.14, மெட்டீரியல்ஸ்ல பார்த்தீங்கன்னா 15.55, டெக்னாலஜி 6.84. ஸோ இந்த அட்வான்ஸ் ரேஷியோஸ்லாம் எப்படி ரீட் பண்ணணும்னு தெரியலனா, என்னோட பிளேலிஸ்ட்ட மறக்காம செக் பண்ணுங்க. அட்வான்ஸ் ரேஷியோ எப்படி பார்க்கணும்? ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஒரு ஸ்டாக்கா இருக்கட்டும், அதோட ரேஷியோஸ் எப்படி பார்க்கணும்? இந்த பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோலாம் கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க அத பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ ரேஷியோ எடுத்தீங்கன்னா 21, 20க்கு மேல இருந்தாலே அது ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்னு அர்த்தம். இங்க பார்த்தீங்கன்னா, அதில 57.92 இருக்கு அதோட பிஇ ரேஷியோ. ஸோ ஆப்வியஸ்லி வெரி குட் ஒன். ஸோ பிபி ரேஷியோ 9.59. இங்க ஆல்ஃபா, பீட்டா ஷார்ப்லாம் இல்ல. ஒய்? பிகாஸ்னா இது ஸ்டார்ட் ஆகி 3 இயர்ஸ் தான் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் அப்படின்லாம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. மினிமம் எஸ்ஐபி 100ஆ இருக்கணும். அண்ட் லம்ப் சம்மும் கிடையவே கிடையாது இதில. அத நம்ம நோட் பண்ணிக்கணும். இவங்களோட அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் பாருங்களேன். ஸோ ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் லாஸ்ட் 3 இயர்ல 45.1%, ஓவரால்ல 44.3%, 1 இயர்ல 15.6%, 6 மந்த்ல 27.6%. ஆனா, அவங்களோட கேட்டகரி வைஸ் அவங்க கம்பேர் பண்ணச்சுல, இதில மட்டும் 6 மந்த்ல நெகட்டிவ்ல இருக்காங்க. அண்ட் ரிமைனிங் எவ்ரிதிங் ஓகே தான். அண்ட் அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் இதுதான் அவங்களோட அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ். அண்ட் ஆல்சோ அவங்களோட ரேங்க் வைஸ் 6 மந்த்லயும் ஃபர்ஸ்ட்ல தான் இருக்காங்க. 3 இயர்ஸ்லயும் ஃபர்ஸ்ட்ல தான் இருக்காங்க. ஸோ எக்ஸிட் லோட் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வால்வ் ஆகறதுக்கு முன்னாடி அதோட எக்ஸிட் லோட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இதில உங்களுக்கு சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி வருது. அப்போ நீங்க ரெடீம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 1% நீங்க 1 இயர்க்குள்ள நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, வெளிய வந்துரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க 1% அவங்களுக்கு குடுத்தாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 1,00,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதில ஒரு ரூ. 1000 நீங்க குடுத்துறணும். அதுதான் எக்ஸிட் லோட். ஸ்டாம்ப் டியூட்டி ஆஸ் யூசுவல் 0.005%. அதாவது அந்த டாக்குமென்டேஷன் அதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கானது. இது ஃபீஸ் அது. டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, 1 இயர்க்குள்ள நீங்க வெளிய வந்தீங்கன்னா 20% நீங்க டாக்ஸே குடுக்குற மாரி இருக்கும். 1% அவங்களுக்கு எக்ஸிட் லோடுக்கு 20% டாக்ஸ். அண்ட் 1 இயர்க்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா 1.25 லேக் ப்ராஃபிட் மட்டுமே நீங்க எடுத்துக்கலாம். எந்த ஒரு டாக்ஸும் பே பண்ணாம. அதுக்கு மேல ஏதாவது சப்போஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டுமே 1.50 இருந்ததுன்னா, அ பேலன்ஸ் இருக்கிற 25,000க்கு நீங்க 12.5 இது வந்து டாக்ஸ் குடுக்கணும்.
அவங்களோட பாஸ்ட் டேட்டாவையும் நீங்க இதில செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதுனா இத ஃபண்ட் மேனேஜ் பண்றவங்க யார் யாரு? அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன? அவங்க வேற என்னென்ன மாரி ஃபண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாவே இதில இருக்கும். அண்ட் இதோட ஃபண்ட் ஹவுஸ் HDFC நம்மளுக்கு ஆப்வியஸா தெரியும். ஸோ HDFC இதே டிஃபென்ஸ்ல இருக்க மத்த ஃபண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி உங்க டீட்டெயில்டா குடுத்துருப்பாங்க. நான் எப்பவுமே சொல்றது தான், எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வால்வ் ஆகுறதுக்கு முன்னாடியும், அதோட பேரலலா இருக்கிற மத்த மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணி தான் நீங்க ஃபைனலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாரி நான் இந்த மியூச்சுவல் ஃபண்டோட இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டையும் நானு அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் இது பண்ண போறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் நான் பார்க்க போறேன். ஸோ எனக்கு டிஃபென்ஸ் தான் தேவை. ஸோ நான் டைரக்ட்டா டிஃபென்ஸ் தான் பார்க்க போறேன். சேம் டிஃபென்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எனக்கு தேவை. ஸோ நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, மோத்திலால் ஆஸ்வால் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் டைரக்ட் ஃபண்ட் குரோத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்த HDFCயும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். சரியா? ஸோ 2த்தையும் நான் கம்பேர் பண்ண போறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 2மே தீமாட்டிக் தான். 2மே டிஃபென்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ லாஸ்ட் 1 மந்த்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, HDFC 7.80 அதே மோத்திலால் ஆஸ்வால் வந்து 6.05 மத்தபடி மோத்திலால் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். நெறைய மிட் கேப், லார்ஜ் கேப்ல நல்லாவே ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு. அண்ட் ஈவன் நவ் அது டாப் 10ல தான் இருக்குது. லாஸ்ட் 2 இயர்ஸ் கம்பேர் பண்ணச்சல. அண்ட் இவங்களோட லாஸ்ட் ஸ்டார்ட் ஆன டேட் பார்ப்போமா மோத்திலாலோடது. ஸோ மோத்திலால் ஸ்டார்ட் ஆகி 2024ல தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இது HDFC வந்து 2023லயே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ லாஸ்ட் 1 இயர் மட்டும் தான் நம்மளால கம்பேர் பண்ண முடியும். லாஸ்ட் 1 இயர்ல இவங்க 6.39 ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்காங்க. இவங்க 15.58 ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ பார்த்தாலே நமக்கு HDFC தான் டாப்ல இருக்கு. அண்ட் இவங்களோட ஃபண்ட் இவங்க NAV பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டார்ட் பண்ணச்சல வந்து ரூ. 11ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓவரால்ன்னு பார்க்கச்சல. ரூ. 10ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 12ல இருக்கு. ரூ. 10ல ஸ்டார்ட் பண்ணி. அதே இங்க 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதுனால ரூ. 10ல ஸ்டார்ட் பண்ணி ரூ. 30ல இருக்கு NAV பிரைஸ். சரியா? அண்ட் இங்க இது வந்து ஒரு ட்ராபேக். பிளஸ் மினிமம் சிப் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ₹100 தான். ஸோ யார் வேணாலும் இதில இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்க மினிமம் சிப் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா, ₹500 இருக்கு. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி தான். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இங்க கம்மியா தான் இருக்கு. மோத்திலால் ஆஸ்வால்ல. இங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஸோ ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா எல்லாத்துலயுமே இதுதான் டாப்ல இருக்கு. ஸோ HDFC தான் பேஸ்ட் ஆன் ரிட்டர்ன்ஸ் அது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எல்லாத்துலயுமே ஹையஸ்ட்டா இருக்கும். ஹோல்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடான திங்ஸ் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது 21 ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கு. இது 25 ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கு. எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஈக்விட்டி வந்து இங்க 98.25 இங்க 99.70 ரிமைனிங் கேஷ். மார்க்கெட் ஸ்ப்ளிட் கேப் ஸ்ப்ளிட் பார்த்தீங்கன்னா, சேம் தான். லார்ஜ் கேப்ல நெறைய வச்சிருக்காங்க. தென் மிட் கேப், ஸ்மால் கேப்ல இங்க ஈக்குவலா கொஞ்சம் கிட்ட கிட்ட வந்திருக்கு. பட் HDFCல அப்படி இல்ல. லார்ஜ் கேப் நல்லா ஹாஃப்க்கு மேல. தென் ஸ்மால் கேப் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தான் மிட் கேப் குடுத்துருக்காங்க. அண்ட் ஈக்விட்டி செக்டர் அலோகேஷன்ஸும் சிமிலரா தான் இருக்கு. பட் அட்வான்ஸ் ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து PE ரேஷியோ 51 இருக்கு. இங்க 57 இருக்கு. PB வந்து 9, 10 இருக்கு. டாப் 5ல 69, டாப் 5ல 60%, டாப் 20ல 99%, டாப் 20ல 100% இருக்கு. அண்ட் இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், மினிமம் SIP எல்லாமே 500 தான். இங்க அப்படி கிடையாது. ஜஸ்ட் டைரக்ட்டாவே நீங்க 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்க ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லாஸ்ட் 6 மந்த்ல பார்ப்போம். 6 மந்த்ல 27 தான். இங்கேயும் 27 தான். லாஸ்ட் 1 இயர்ல 10% ஆனா இங்க வந்து 15% அண்ட் ஓவரால் அவ்வளோதான். பிகாஸ் இது ஸ்டார்ட் ஆகி 1 இயர் தான் ஆகியிருக்கு. இவங்களோட எக்ஸிட் லோட் வந்து 2த்துக்கும் சேமா தான் இருக்கு. சிமிலரா இருக்கு. ஸ்டாம்ப் டியூட்டியும் சேம் தான். அண்ட் ஆல்சோ நீங்க அவங்களோட டாக்ஸும் அதே மாரி தான் இருக்கு. 1 இயர்க்கு மேல 1 இயர்க்குள்ள எடுத்தீங்கன்னா 20% குடுக்குற மாரி இருக்கும்.
1 இயர்க்கு அப்புறம்னா உங்களோட ப்ராஃபிட் 1.25 லேக் எடுத்துக்கலாம். அதுக்கு மேல இருக்கிறதுக்கு நீங்க 12.5% குடுக்கணும். ஸோ இவங்க ஃபண்ட் மேனேஜர்ஸோட டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இது 2த்தையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்ததுல, HDFC இஸ் ஃபார் பெட்டர் பார்த்தீங்களா? ஸோ யார் வேணாலும் 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2023லயே ஸ்டார்ட் பண்ணதுனால நல்ல ரிட்டர்ன்ஸ் ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி இவங்களோட ரேஷியோஸையும் கம்பேர் பண்ணி ஃபண்டமெண்டலாவும் எல்லாத்தையும் பார்த்துட்டு, நீங்க அதுக்கப்புறம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க ஸ்டாக் மார்க்கெட் உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னிய ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் வில் பி த பெஸ்ட் திங் தட் யூ கேன் டூ இட். ஸோ இந்த இந்த வீடியோ வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கான வீடியோவும் கிடையாது. ஜஸ்ட் லேர்னிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ் டுகெதர். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ட செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.